ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் தோசை தாங்க. இந்த தோசை ரொம்பவே எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கிறதோட எங்கள் அம்மாவோட மாப்பிள்ளைக்கு ரொம்பவே பிடிக்குங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? என் ஹஸ்பண்ட் தாங்க. எப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சு இப்போ வரையுங்க அவங்க மாப்பிள்ளை வரும்போது அந்த தோசை சுட்டு கொடுப்பாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் அந்த தோசையோட டேஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு இன்னமும் விட்டு போகலைங்க. வாங்க எப்படி செஞ்சலான்னு பார்த்தலாமா? இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் எடுத்திருக்கேன். அது நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் தோசை மாவுக்கு எப்படி கலப்போமோ அதை மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நான்ஸ்டிக் டவா ஒன்று வச்சுக்கிறேன். நல்லா ஹீட் ஆனோன்னு கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. ஒரு கையில் தோசை ஊற்றிட்டு வீடியோ எடுக்கும்போது சைடெல்லாம் மாவு விளைஞ்சிருச்சுங்க. அதை நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப மெலிசாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பூ நல்லா துருவி மேலே தூவிக்கலாம். நல்லா நைஸாக துருவிக்கோங்க. நல்லா தாராளமாக முந்திரி பருப்பு போடுங்க. நல்லா அதையும் போட்டு தூவி விட்டுக்கலாம். தேங்காய் முந்திரி பருப்பு மேலே படுற மாதிரி நம்ம ஜீனி நல்லா தாராளமாகவே தூவிக்கலாங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட் போய் அந்த சிம்மிலேயே நமக்கு தோசை வந்து எல்லாத்துலேயும் ஸ்வீட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஜீனி நல்லாவே தூவிக்கலாம். நெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. சிம்மிலே வச்சு சுட்டும்போது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கீழே தோசை செவந்து வந்திருக்கும். நம்ம தோசையை திருப்பி போடக்கூடாதுங்க. சிம்மிலே வச்சு சுட்டும்போது நல்லாவே மைதா மாவு வெந்திருக்கும். இப்படி ஒரு மடி அப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, அந்த தோசை ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு நம்ம பிளேட்டில் வச்சு என் ஹஸ்பண்ட் கொடுக்க போகிறேன். நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியாக இன்னொன்றும் சொன்னாங்க, என்னதான் இருந்தாலும் உங்கள் அம்மா டேஸ்ட்டு தனி தான் அப்படின்ட்டாங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.